ஹாய், வெல்கம் பேக் டு அஷிகா vlog. இந்த vlogல வந்து நம்ம ஒரு ஸ்பெஷலான வீடியோ தாங்க. அஸ்வின் அவங்க பர்த்டே பற்றியும் பார்க்கலாம். நம்ம முருகர் தைப்பூசம் விரதம் இருக்கோம் இல்லையா, அதை பற்றின வீடியோவும் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் எல்லாருக்கும். இந்த வருஷத்தோட 2025 வருஷத்தோட நம்மளுடைய சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ தாங்க இது. என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய எல்லாருக்குமே வந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ வந்து நம்ம எப்பவுமே வந்து இப்போ செய்கிற மாதிரி தான் வாங்க டெய்லியுமே நம்ம செய்கிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து விளக்கு ஏற்றத்துக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த இடத்த கிளீனாக நம்ம தொடச்சி, என்னதான் நம்ம வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தொடச்சி வச்சிருந்தாலுமே டெய்லியுமே கோலம், சஷ்டி கோலம் போடுறதுக்கு முன்னாடி நான் அந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு தெளிச்சிட்டு, தண்ணி தெளிச்சிட்டு லைட்டாக அந்த இடம் தொடச்சிட்டு அப்புறமா தாங்க நாங்கள் வந்து அந்த சஷ்டி கோலமே போடுவேன். சஷ்டி கோலம் போட்டு அந்த 6 விளக்குகளையும் வந்து நம்ம சரவண பவ கோலம் எழுதி அதில் வந்து ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு ஒரு விளக்கும் வச்சுருந்தேங்க. இதில் அடுத்தடுத்த நாள்ல வந்து நான் விளக்கு வந்து மாத்தியும் வச்சிருக்கேன். நீங்க கண்டினியூவா நம்ம சேனல்ல பாக்குறவங்களா இருந்தா, புதுசா பாக்குறவங்களா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்க பார்க்கலாம். இதுல முருகர் பத்தின நிறைய எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் அடுத்தடுத்த இந்த vlogs எல்லாமே. அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா வந்து சரவண பவ கோலம் போட்டுட்டு இந்த ஓமன் உள்ள எழுதியுமே அதுக்கு வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம வந்து விளக்கேற்றலாங்க. செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி நேரத்துல, செவ்வாய் வெள்ளி அந்த நேரத்துலயும் பார்த்தீங்கன்னா வெத்தலை தீபம் அந்த மாதிரி போட்டோம் நம்ம வந்து வழிபடலாம். அதுவும் ரொம்ப விசேஷமானது. நான் நார்மலா பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூசம் விரதம் இல்லாம நார்மலா செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம வெத்தலை தீபம் ஏற்றி இருக்கோங்க. நீங்க பார்க்காதவங்களா இருந்தா நம்ம சேனலை பாருங்க. இதுல வந்து நான் இப்போ நெய் தீபம் போட்டு தான் ஏற்றிருந்தேன். அன்னைக்கு வந்து அஸ்வினுக்கு December 29 அவனுடைய பர்த்டேன்றதுனால, பிறந்த நாள்ன்றதுனால நம்ம வந்து அன்னைக்கு கேசரி அந்த செஞ்சிருந்தோம் ஸ்வீட் பிரசாதமா. அதுவும் வந்து சாமிக்கு வச்சு சாக்லேட் அதெல்லாம் வச்சு வாழைப்பழம், வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு நம்ம வழிபட்டு இருந்தோங்க. அந்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சிறப்பாக போயிருந்தது. மறுநாள் பார்த்தீங்கன்னா வந்து அனுமன் ஜெயந்தியும் வந்ததால நம்ம வந்து முன்னாடியே எல்லாம் ஏற்பாடும் செஞ்சு வச்சிருந்தோம். அனுமன் ஜெயந்திக்கு நம்ம என்ன செய்யறதுன்னு வெத்தலை மாலை வந்து போடலான்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்துச்சு எனக்கு. அதனால நம்ம முன்னாடியே எல்லாம் வாங்கி வச்சுட்டு வெத்தலை விளக்கு, வெத்தலை மாலை வந்து செஞ்சு அவருக்கும் வந்து நம்ம வழிபட்டு இருந்தோம். நீங்க அடுத்த இந்த vlogல பார்க்கலாம். நம்ம வந்து அன்னைக்கு மார்னிங்கே வந்து அவனுக்கு ஸ்கூல் போகணுன்றதுனால அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான். அதனால காலையில நம்மளால கோயிலுக்கும் போக முடியல. அதனால ஈவினிங்கா வந்து கோயிலுக்கு போயிருந்தோங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா வந்து எங்க வீட்டுக்கிட்ட ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. அந்த கோயில் பார்த்தீங்கன்னா சிவ வீர ஆஞ்சநேயர் கோயில். அந்த கோயில் அங்க வந்து நம்ம மெம்பர்ஷிப்பா இருக்கிறதால அதுல நம்மளுடைய பர்த்டே டேட்டு எல்லாமே வந்து நம்ம ஃபர்ஸ்டே கொடுத்துருந்தோம். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடியே வந்து பர்த்டே நாளைக்கு வருதுன்னா முந்தின நாளே வந்து நம்மளுக்கு மெசேஜ் மாதிரி அனுப்புவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிறந்த நாள் வருது, நீங்க வந்து கோயில வந்து நீங்க வாங்க, கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. அது மாதிரி நம்ம வந்து ஒரு டைமும் யாருக்கு பிறந்தநாள் வந்தாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு நம்ம பேர்ல அவங்க அர்ச்சனையும் பண்ணுவாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோலயே காட்டியிருப்பேன். ஒரு ஒரு பாக்ஸ்ல வந்து இந்த ஒயிட் கலர் ஸ்வீட்டா இருக்கும் இல்லைங்களா, அது முந்திரி, திராட்சை எல்லாமே போட்டு அப்புறம் தேங்காய் பழம் எல்லாமே நம்ம கொடுத்தோம். அதெல்லாம் உடைச்சு கொடுத்துருவாங்க. நம்ம பேரு, ராசி எல்லாமே, நட்சத்திரம் எல்லாமே சொன்னோம்னா அப்புறம் அவங்களுக்கு வந்து மாலை அந்த மாதிரி போட்டு அவங்க பிறந்த நாள் யாருக்கோ அவங்களுக்கு வந்து மாலை அதெல்லாம் போட்டு ரொம்ப விசேஷமா அன்னைக்கு ரொம்ப சிறப்பாகவும் நம்மளுக்கு வந்து அந்த இதெல்லாம் செய்வாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த செய்யும்போது. அதாவது எந்த கோயிலுமே இந்த மாதிரி நான் நிறைய கோயில் போயிருக்கேன். ஆனா இந்த மாதிரி எதுவும் நடந்த மாதிரி எனக்கு இது வரைக்கும் ஃபீல் பண்ணதில்லை நான். இந்த கோயில அது ஒரு சிறப்பான ஒரு விஷயம்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த நாள் வந்து இதே மாதிரி ஓடிடுச்சு ஈவினிங்க. ஏன்னா நான் போகல. ஏன்னா எனக்கு வந்து ஈவினிங்காகவும் பூஜை இருக்குன்றதுனால என்னால் போக முடியல. அதனால அவங்க வீட்டில் வந்து யாஷிகாவும் அஸ்வினும் அவரும் 3 பேரும் போயிட்டு சாமியை வழிபட்டு வந்தாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாவுமே வந்து இந்த மாதிரி தாங்க போச்சு. நீங்க யாரெல்லாம் தைப்பூச விரதம் இருக்கீங்கன்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா வந்து தைப்பூசத்தை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு அன்னைக்கு வந்து பௌர்ணமியும் சேர்ந்து வர்றதால வந்து அந்த தைப்பூசம் என்றது மாதத்தோட நாளாகவும், பூசம் என்றது அந்த மாசத்துல வர நட்சத்திரத்தினாலையும், பௌர்ணமியும் கலந்து வர்றதாலதான் அது வந்து ரொம்பவே விசேஷமா சொல்லப்படுது இந்த தைப்பூச விரதம். அதனால தாங்க அந்த விரதம் இருக்கிறவங்க வந்து பழனி கோயிலுக்கு போயிட்டு வழிபடுறது வந்து ரொம்பவே விசேஷமா சொல்றாங்க. அந்த கோயில் தான் முதல்ல இடம் பிடிக்குதுன்ற மாதிரியே சொல்றாங்க. எல்லா கோயிலுமே வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும். இது பாத்தீங்கன்னா அவங்களுடைய முருகருடைய நாள் பார்த்தீங்கன்னா வந்து விசாக நட்சத்திரத்துல பிறந்ததாகவும், கார்த்திகை நட்சத்திரத்துல வந்து உதித்ததாகவும் சொல்லப்படுறதால அந்த நாளை வந்து ரொம்பவே விசேஷமா வந்து வழிபடுறாங்க. இது வந்து எதனால இது வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐப்பசி மாதம் சூரனை வதம் செய்யறதுக்காக வந்து சக்தி கொடுக்கிற வேல் வாங்கின நாளாகத்தான் இந்த தைப்பூச நாள் வந்து சொல்லப்படுதுங்க. இந்த சக்தி வாய்ந்த இந்த வேல் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல வந்து அதாவது ரவுண்டா வேற மாதிரி இருக்கும். ஆனா பழனியில மட்டும்தான் வந்து வஜ்ர வேல் வந்து வச்சிருப்பாங்க. அந்த வஜ்ர வேல் பார்த்தீங்கன்னா வந்து சக்தி நம்மளுக்கு வந்து பார்வதி அவங்க கொடுத்தது மாதிரிதான் தெரியும். ஆனா வந்து காளி தேவியும் பிரத்யங்கரா தேவி கிட்ட இருந்தும் ரொம்ப சக்தியா உக்கிரமாக வாங்கின நாள் வேல் தான் வந்து அந்த வஜ்ர வேல். அதனால அதுக்கு வந்து ரொம்பவே வந்து விசேஷமானது, ரொம்பவே சிறப்பானதும் கூட. அந்த வஜ்ரவேல் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு அது நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும், 3 இடத்துல வளைவா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது அந்த பார்த்தீங்கன்னா பழனி முருகர் கோயில்ல தான் மட்டும்தான் அந்த அந்த வஜ்ரவேல் இருக்கும்னு சொல்றாங்க. இந்த வஜ்ரவேல் வந்து யாரு வீட்டுல வச்சிருந்தாலும் அந்த வீட்டுல வழிபடும் போது பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல வந்து ஒரு கெட்ட சக்தி எதுவுமே வந்து அந்த வீட்டுல வந்து தங்காது. எந்த கண் திருஷ்டி எதுவும் இருந்தாலும் வந்து விலகி ஓடிடும் சொல்றாங்க. அதனால அந்த வேலை வந்து 2 வகை வேலை வந்து நம்ம வழிபட்டு வரோங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா முருகரை வந்து படம் வச்சு அந்த மாதிரி வழிபடுறவங்களும் இருக்காங்க, வேல் வச்சு வழிபடுறவங்களும் இருக்காங்க. அபிஷேகம் செய்யறதுக்கு வந்து அபிஷேகம் செய்யும்போது அந்த உருவ சிலைகள் அந்த மாதிரி வச்சு வழிபடுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சு இந்த முருகரை வந்து வழிபடுறவங்க இருக்காங்க. அதாவது வேல் மட்டும் வழிபடுறவங்க இருக்காங்க. அந்த அபிஷேகம் எல்லாமே செய்வாங்க. வேல் இருக்கும்போது ஏதாவது ஒரு அபிஷேகமாவது மாசத்துல ஒரு முறையாவது கண்டிப்பா செஞ்சாகணும். வேல் இருந்தா எந்த அபிஷேகம் செய்யாம இருக்கக்கூடாது, வெறுமனே வேல் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதனால நைவேத்தியம் அதெல்லாம் வந்து வச்சுதான் நாங்க வந்து வழிபடணும். அதனால வேல் இருக்கிறவங்க வீட்டுல வந்து கண்டிப்பா இதெல்லாம் செஞ்சு வழிபடணுங்க. படம் வச்சு வழிபடுறவங்களா இருந்தா இந்த ஒரு எதுவுமே வந்து கிடையாது. அந்த சிலைகள் இந்த வேல் அதெல்லாம் வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா இதெல்லாம் செஞ்சே ஆகணுங்க. அதனால நீங்க எல்லாத்தையுமே அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா வாங்குங்க. வாங்கி இது கண்டிப்பா செய்யுங்க. நான் வந்து ஏன் வாங்கலைன்னா எனக்கு ஒரு இது இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து இந்த சேனல்ல நம்ம வந்து அதிகமா முருகரை பத்தியும் தான் அதிகமா பேசியிருப்போம், செஞ்சிருப்போம். அவரை தான் அதிகமா வந்து வழிபட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ வரைக்குமே, நம்ம நினைச்சதை நடக்கணும்னு சொல்லி. அதனால எனக்கு வந்து ஒரு வருமானம் வர்ற வரைக்கும் இந்த சேனல்ல இருந்து அதுல வர்ற ஃபர்ஸ்ட் வருமானத்துல இருந்து நான் கண்டிப்பா அவருக்கு தேவையான வேலாகட்டும் சிலையாகட்டும் எதுவா இருந்தாலும் என்னோட இதுல இருந்து வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்பவே உறுதியா இருக்கேங்க. அதனாலதான் நான் வந்து இப்போதைக்கு படம் வச்சு நான் வந்து வழிபட்டு வர்றேன்.
ஏன்னா நிறைய பேர் சொல்லுவீங்க, நீங்க எல்லாம் சொல்றீங்க, அப்போ நீங்க ஏன் வாங்கல, நீங்க ஏன் செய்யலன்னு சொல்லுவீங்க. அதுக்காக பதில் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதனால நமக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, நம்மளுடைய ஒரு இதுல வாங்கணும்னா, நம்மளோட உழைப்புல வாங்கணும் செஞ்சோம்னா அதுக்கு கிடைக்கிற ஒரு ஒரு திருப்தியே வேற இல்லையா. அதனால நான் வந்து அது ஒரு இதுவா வச்சிருக்கேங்க. பார்க்கலாம் நம்மளுடைய முருகர் வந்து என்ன பண்றாரு எனக்குன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு தாங்க வரேன். அதுக்காக நான் செய்யற எல்லா வழிபாடுமே வந்து கண்டிப்பா உண்மையாகவும் நியாயமாகவும் இருக்கும்னு நானும் நம்புறேன். இது பாத்தீங்கன்னா வந்து அன்னைக்கு அஸ்வினுக்கு பிறந்த நாள். ஆனா நான் வந்து அன்னைக்கு யாஷிகாவுக்கு வந்து ஒரு சின்ன அந்த சில்வர் செயின் வச்சு ஒரு ஜுவல்லரி தான் மேக் பண்ணி கொடுத்துருந்தேன். அவ வேணும்னு சொல்லி ரொம்பவே அடம் பிடிச்சிருந்தா. அவனுக்கு வந்து நம்ம கிஃப்டா வந்து வாட்ச் தாங்க வாங்கி கொடுத்துருந்தோம். ஏன்னா 10th படிக்கிறான்றதுனால அவனுக்கு பழைய வாட்ச் வந்து ரிப்பேர் ஆயிருந்துச்சு. அதனால அந்த வாட்சும் எல்லாமே ட்ரெஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துருந்தோம். நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல அவன் போட்டிருந்த ட்ரெஸ் தான் நம்ம வாங்கி கொடுத்துருந்தது, கிரீன் கலர்ல. அன்னைக்கு நாள் வந்து ரொம்பவே சிறப்பா போயிடுச்சுங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையா இருந்து பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கண்டிப்பா வரும். ஏன்னா பிப்ரவரி 11ஆம் தேதி தான் வந்து தைப்பூச நாள். அது வரைக்கும் விரதம் இருக்கிறோம் இல்லையா. அதனால நம்ம சேனல்ல அடுத்தடுத்து முருகருக்கான வழிபாடுகள் எல்லாமே வந்து ஷார்ட்ஸ்லயும் டெய்லியும் வரும். வீடியோஸும் நான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பா போடுவேங்க. ஏன்னா முருகருக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை வந்து நான் என்னோட சேனல்ல கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிகிற விதமா கண்டிப்பா சொல்றேங்க. அதுக்கு வந்து நீங்க செய்யறது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் வந்து நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஏன்னா வேல் வழிபாடே வந்து நிறைய இருக்கு. அதை பத்தியும் நம்ம அடுத்த vlogல பார்க்கலாம். இது வரைக்கும் பொறுமையா இருந்து பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யாஷிகா vlog.